எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குரானை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்து கொண்டே இருப்பீராக. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த தீனை விளையாட்டாக எடுத்துக்கிறானா, அதுக்குன்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அவனை நீங்கள் அவாய்ட் பண்ணி விட்டுறாதீங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மறுமையில் மிகப்பெரிய துன்பத்தில் அவன் மாட்டிக்குவான். அந்த துன்பத்திலிருந்து அவனை காப்பாற்றுங்க, நல்லுரை சொல்லுங்கள், அக்கறையாக சொல்லுங்கள், அவன் திருந்தணுங்கிற மோட்டிவோடு சொல்லுங்கள், அவனுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள், அவனுக்கு எப்படி பேசுனா அவன் ஆறுதலாக எடுப்பான் அந்த மாதிரி பேசுங்க. நிறைய விஷயம் இருக்குது. நம்மளை வெறுக்கக்கூடியவங்க சும்மா நம்ம பயானம் பேசுகிறோம், நம்ம ஸ்பீச்சை பார்த்து நம்மளை ஒரு முடிவு போட்டு வச்சுருப்பாங்க, இவன் இப்படிப்பட்டவன்ட்டு. அதே தனியாக உட்காந்து பேசும்போது, ஜி உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் ஜி, நீங்கள் இப்படி கேரக்டர்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் சரி உங்கள்கிட்ட பேச முடியுமான்னு. அது மாதிரி நம்மளும் அந்த சூழ்நிலையை பார்த்து, அதான் சொல்கிறோம்ல, எல்லாரையுமே நம்ம நமக்கு எதிராக அவன் செயல்படுறான் அப்படின்னோடனே ஒரு மனுஷனை எப்பயுமே நம்ம எதிரியாகவே நினைக்கவே கூடாது. நமக்கு எதிரி யார்? இப்லீஸ் தான். எந்த மனிதர்களும் நமக்கு எதிரியே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நலம் நாடுபவர்கள் தான். நமக்கு மோடியும் எதிரி கிடையாது, நமக்கு அமித்ஷாவும் எதிரி கிடையாது, நமக்கு அனுராக் தாக்கூரும் எதிரி கிடையாது, நமக்கு ஸ்டாலினும் எதிரி கிடையாது, யாரும் எதிரி கிடையாது. எல்லாருக்கும் நலம் நாடுறது தான் இஸ்லாமு.